கொண்ட ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில உம்முடைய புதிய கிருபையால எங்களை நிரப்புங்கப்பா. எங்க ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு விசை கல்வாரி இரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். இந்த புதிய நாளுக்கான பலன், இந்த புதிய நாளுக்கான சுகம், இந்த புதிய நாளுக்கான பாதுகாப்பு, இந்த புதிய நாளுக்கான கர்த்தருடைய வழி நடத்துதல், இந்த புதிய நாளுக்கான ஜெயம், இந்த புதிய நாளுக்கான ஆண்டவரே அப்பா தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஆற்றலை நாங்க இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். உங்க பிரசன்னத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். உங்க கிருபையால் எங்களை இடைகட்டும். இந்த நாளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீயாவி வல்லமைகளுக்கு மேல நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எங்க பாதை எல்லாம் செவையாக்கப்படட்டும். எங்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணல்களை செவையாக்கும். ஓ கிருபையே கிருபையே மாறாத ஆமா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து நாங்க பாடி துதிக்கிற வேளையில உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். உங்க வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து சில பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவ பிரசன்னம் தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டு நடத்தட்டும். இந்த நாளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீய வல்லமைகளுக்கு மேல தேவன் நமக்கு ஜெயத்தை தரட்டும். சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஓமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர்,
உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ சொல்லலாமா காலையில? வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் உங்க மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும் உங்க மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. காலையில சொல்லலாம் தெய்வத்தை பார்த்து, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் அழைத்த நல்ல தெய்வம் அவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவர். தைரியமா இந்த காலையில பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்த ஆண்டவர் அவர் கைவிட மாட்டார். என்னை அழைத்த ஆண்டவர் அவர் இறுதி வரையும் நடத்துவார். என்னை அழைத்த ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதை செய்து முடிப்பார். என்னை முன் குறித்தி கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்தி கைவிடவே மாட்டீ. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு மேல் வீட்டு அறையில சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பயந்து போயிருந்த, கலக்கத்தோடு இருந்த, அடுத்தது என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒரு மிகுந்த ஒரு திகில், அதன் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அந்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தி
எந்த சூழ்நிலை குறித்து பயந்து போயிருந்தார்களோ அதே சூழ்நிலையில் அவர்களை எழும்பும்படி செய்து அந்த நாள்ல வெளிப்பட்ட அந்த எழுப்புதலின் தாக்கம் அகில உலகம் வரைக்கும் அதை கொண்டு சென்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களை என்னை நிரப்பட்டும், உங்களை என்னையும் பலப்படுத்தட்டும். ஆவியானவர் யாருன்னா அவர் விடுவிக்கிறவர், அவர் யாருன்னா பலப்படுத்துகிறவர், அவர் யாருன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்னையும் நடத்துகிறவர். அவருக்கு முன்னாடி எந்த ஒரு பலவீனமும் நிற்க முடியாது. அவருக்கு முன்னாடி எந்த ஒரு தீய வல்லமையும் செயல்பட முடியாது. ஏன்னா அவர் உங்களை என்னையும் மறுரூபமாக்குகிறவர். சேர்ந்து பாடுவோமா? உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் நிரப்புமே, பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைக்கிறே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு நல்லவர் சொல்லுவீங்களா காலையில? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீங்க நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை என்னையும் மறுரூபமாக்குகிறவர், தம்முடைய மகிமையில் அவர் நம்மை சேர்க்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மறுரூப மலையில, ஒலிவு மறையில அவர்கள் காலையில தேவனை தேடும்படி வெளிப்பட்ட பொழுது தேவன் அந்த இடத்தை மறுரூபமாக்கினார். இந்த காலை வேளையில தேவ பிரசனத்துக்கு வந்திருக்கிற உங்க சூழ்நிலையில தம்முடைய மறுரூபமாக்குகிற தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும். இருளை வெளிச்சமாக்குகிற, கோணலை செவ்வையாக்குகிற, தடைகளை உடைக்கிற தம்முடைய மறுரூபமாக்குகிற வல்லமை வெளிப்படுத்தட்டும். வெறும் தண்ணீரை ருசி உள்ள திராட்சரசமாய் மாற்ற அப்படியாப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், அப்படியாப்பட்ட ஒரு மறுரூபத்தை இந்த காலை வேளையில தேவன் உங்கள் சூழ்நிலையில் வெளிப்படுத்தட்டும். மறுரூபமாக்கிடும், உம்மாக்கி மாயில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும், மாக்கி மாயில் சேர்த்திடும். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு இந்த ஒரு வார்த்தையை பாடுவோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, முடிந்தவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். மறுரூபமாக்குகிறவரே, இருளை வெளிச்சமாக்குகிறவரே,
தடைகளை உடைத்து போடுகிறவரே, பலத்தால் இடை கட்டுகிறவரே, பாதையை செவையாக்குகிறவரே, எங்க பலத்தால எங்க பராக்கிரமத்தால செய்ய முடியாதத உம்முடைய ஆவியின் வல்லமையினால் செய்து முடிக்கிறவரே, இந்த காலை வேளையில் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஓமை உயர்த்துகிறையா. வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. காலையில் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். இந்த நாளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வல்லமைகள் முறிக்கப்படட்டும். இந்த நாளுக்கு முன்பாக தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அவர் சமூகம் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாய் வரட்டும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்க பிள்ளைங்க மேல பாதுகாப்பாய் வெளிப்படட்டும். ஓ ரஹசேரா மாமா, உமக்கு நன்றி அப்பா. ஓ நீ நல்லவரப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க உயர்விலும் எங்க தாழ்விலும் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா. எங்க உயர்விலும் எங்க தாழ்விலும் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. ஓ நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாமா? நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் தேற்றும் கீதமாகும். நான் பலனற்ற போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க உயர்விலும் எங்க தாழ்விலும் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க உயர்விலும் எங்க தாழ்விலும் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா. எங்க உயர்விலும் எங்க தாழ்விலும் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என்னை ஊற்றும் கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ்வில் நிற்கும் போது என தேற்று கீதமாகும்
அல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. இந்த ஒரு வரிய காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. ஓ பலனற்ற போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ஓ பலனற்ற போது எங்க பலனாக மாறும். ஓ சொற்களற்ற நேரம் எங்க ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த நாமத்தை உயர்த்துகிற வேளையில வேதம் சொல்லுகிறது, ஓ மலடியை ஓ பிள்ளை தாழ்ச்சியாக்குகிறவரே. அவர் அப்படியே தாவீது சொல்றார், மலடியை பிள்ளை தாழ்ச்சியாக்குகிறவருக்கு அல்லேலூயா. ஓ நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வத்திற்கு அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வத்திற்கு அல்லேலூயா. நம்முடைய கோணலை சவையாக்குகிற தெய்வத்திற்கு அல்லேலூயா. நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வத்திற்கு அல்லேலூயா. இந்த காலை வேளையில அவரை உயர்த்துகிற யெகோவா தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற வேளையில அந்த உருவாக்குகிற சிருஷ்டிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். இந்த காலை வேளையில ஓ அந்த வல்லமை பெனிட்ரேட் ஆகட்டும். ஓ எல்லா சரீரங்கள்ல குடும்பங்கள்ல வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில ஓ எங்களை உயர்த்துகிற எங்களை பலப்படுத்துகிற தேவனுக்கு அல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. கடைசியா கூட ஓ உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பீங்களா? உங்க ஆண்டவரை உயர்த்துவீங்களா? ஓ ஒருவேளை இன்னைக்கு தாழ்வான நிலையா இருக்கலாம், அல்லது இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை போராட்டம் நிறைந்த நாட்களா இருக்கலாம். ஆனா ஒண்ணு அறிஞ்சு கொள்ளுங்க, ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. ஓ உங்க ஆண்டவர் அவர் ஓ அழுகையின் பள்ளத்தாக்கையே நீரூற்றாக்குகிறவர். ஓ காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் பலனற்ற போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம்
என் ஆத்துமா பாடு. நான் பலனற்ற போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடு. அல்லேலூயா அல்லே. ஒரு புதிய பலன் இந்த வார்த்தையை சொல்லும் போதே, அல்லேலூயான்னு சொல்லும் போதே ஒரு புதிய ஆற்றல். ஓ அல்லே, சிருஷ்டிக்கிற வல்லமை வெளிப்படுது. ஓ அல்லே லூயா அல்லே லூயா அல்லே. அதிசயம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும்பா. எங்க மக்கள் இந்த காலை வேளையில பலப்படுத்துங்கப்பா. உயர்விலும் தாழ்விலும் எங்களை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. எங்க கருத்தை பிடித்து எங்களை கண்மலையின் மேல் நிறுத்தப்படுகிற ஒரு தேவன் உண்டு. ஓ ரஹசே ரானமனமா ஓ ரந்த ரஹசே அல்லே லூயா அல்லே லூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓ அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓசன்னா. ஓ அல்லேலூயா ஓ அல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் இங்கிருந்து வெளிப்படுவது நான் உணர்றேன். ஹல்லேலூயா. ஓ எலும்புகள் பலப்படுகிறது. ஓ அன்னைக்கு எப்படி அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள்ல ஆவியை பிரவேசிக்க பண்ணி உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டது போல இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற வல்லமை, செத்து போன சூழ்நிலையில தம்முடைய ஜீவனை கட்டளிடுகிற வல்லமை. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இந்த காலை வேளையில அப்பா மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், ஓ உலர்ந்து போய் இருந்த அந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஜீவனை பிரவேசிக்க பண்ணி அதை ஒரு பெரிய சேனையாய் நிற்க பண்ணின ஆண்டவர். இந்த காலை வேளையில அப்படியாய் நீர் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. இந்த காலையில் ஒரு புதிய பிரசன்னம், புதிய ஆற்றல் எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை நடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதா. ஆமென் ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளில் கூட காலை ஜபங்களில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களுக்காக சுகவீனத்தில் இருக்கிற பலவீனத்தில் இருக்கிற மக்கள் கத்த நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை ஆற்றலை தந்து அவர்களை நடத்தும்படி ஒரு விஷயம் அவர்களுக்கு கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல வீடுகளில் பிரச்சனை மாறணும், கணவன் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைங்களுடைய படிப்பு எக்ஸாம், பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இவைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் சோத்திரம். கடன் பிரச்சனை மாறணும், பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அது மாத்திரம் இல்லாம வீடு கட்டப்படணும், தவறான கெட்ட பழக்கங்கள் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல நாம தொடர்ந்து ஜெபிக்கலாம். பிரவீன் அவங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும், கணவன் மனைவிக்கு சமாதானம் உண்டாகணும், ஒரு மனம் உண்டாகணும், அதுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறார் பிரதர் பிரவீன் மற்றும் அவங்க குடும்பத்தாருக்கு ஒரு விஜய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல சிஸ்டர் சுதா பெங்களூர்ல இருக்கிறாங்க, அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. தங்கச்சி ஸ்னேகா அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. கர்த்தர் அவங்க நல்ல சுகத்தை கொடுக்கும்படிக்கு அந்த தாயாருக்கு இருக்கிற எல்லாம் அந்த மரண படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும்படிக்கு பெங்களூர்ல ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற அவங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை வெளிப்படும்படிக்கு அந்த சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு சாட்சியாய் கர்த்தர் அவர்களை நிறுத்தும்படிக்கு அவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல வர நாட்களில் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். வருகிற நாட்களில் நடக்க இருக்கிற விசேஷித்த கூட்டங்களில் கர்த்தர் எழுந்தருளும்படியா ஏறக்குறைய நடக்கிற அந்த ஒரு வாரம் நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். அதே போல ஸ்பெஷல் மீட்டிங்ஸை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். வருகிற தேவதாசர்களை கர்த்தர் பயன்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். அந்த நாளில் சபையில் வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சபையை பொறுப்பெடுத்த பாஸ்டர்மார்கள், வீடுகள், குடும்பங்கள், மனைவி, பிள்ளைங்க மேல கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகும்படியா நம்முடைய சபைக்கு வர சபையில ஊழியர் செய்யற அக்காமாருங்க, முழு நேரம் ஊழியர் செய்யற பிரதர்ஸ், அது மாத்திரம் இல்லாம சபைக்கு வர எல்லா வீட்டார், குடும்பத்தார், வயதில் மூத்தவங்க, ஐயா மாருங்க, அம்மா மாருங்க, அண்ணா மாருங்க, அக்கா மாருங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, குட்டி பிள்ளைங்க, சபை பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு உண்டாகும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே உங்க நாம மகிமைப்படட்டும், தொடர்ந்து எங்களை நடத்தும். ஆண்டவரே அப்பா, எல்லா இந்த நாள் முழுவதும் இந்த நாளுக்கான கிருபையை ஆண்டவரே ஒரு விஷயம் கூட பலனை, இந்த நாளுக்கான கிருபையை பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை, கர்த்தருடைய நடத்துதலை, ஞானத்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தினாலும் பிரியமுள்ளதாக இருக்கட்டும்பா. எங்களை நடத்தும், பெரிய காரியம் செய்யும், விரோதமாய் போராடுகிற தீய வல்லமைகளில் பொருளாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். ஓட்டு அண்ணன் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை. Thank you, Jesus. Thank you, my Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த காலை தின நிகழ்ச்சிக்கு புதிய பலன், புதிய கிருபை என்கிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதே நேரத்திலே காணொலியிலே இதை பார்க்க போகிற தேவ பிள்ளைகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் யாவரையும் கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக, சிறந்த நாளாக, ஜெயத்தின் நாளாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நாளாக, இன்னும் ரட்சிப்பிலே வளர்கிற நாளாக இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவ வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எடுத்து படிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனத்தை நாம படிக்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு, பாருங்க, ஏசாயா பாதி முற்றத்துக்கு, அந்த வராண்டால பாதி கூட கடந்து
போவதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது. பாதி முற்றத்தை கடந்து அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்னார். பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து நாம் அநேகம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். பாருங்க, வேதத்திலே அநேக ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். இங்கே எசேக்கியா ராஜா என்று சொல்லப்படுகிற இந்த ராஜா 25 வயதிலே ராஜாவாக மாறி கர்த்தருக்காக அநேக காரியங்களை இவர் செய்து முடித்தார். தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு காலத்திலே அவருக்கு பிளவை என்று சொல்லக்கூடிய கேன்சர் வியாதி வந்திருக்கிறது. ஆனால் அந்த காரியத்துக்கு முன்பதாக ஏசாயா என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியானவர் அவருடைய வீட்டுக்கு வருகிறார். உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீங்க செத்து போயிடுவீங்க, அதனால உங்க காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு உங்களுடைய மரணத்தை சந்திக்க நீங்க ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக நீங்க அந்த 20வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே எசேக்கியா மிகவும் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, யாராவது வியாதி இருக்கும்போது கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், இப்படிப்பட்ட ஒரு தேறுதலான செய்தியை நாம் எல்லோருமே எதிர்பார்க்கிறது உண்டு. ஆனா இங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த வசனத்தை படிக்கலாம். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, காரியத்தெல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடிங்க, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய நிலைமை ஒழுங்கில்லாத காரியம், ஒன்றுமே இல்லாத காரியங்களை போல தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கை நிலைமை மரித்து போகிற நிலைமை, ஒழுக்கம் இல்லாத காரியம், பிழைப்பே இல்லாத ஒரு நிலைமை. இந்த காரியத்திலே இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனிதனாகிய இந்த எசேக்கியா செய்த காரியம், அடுத்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 3வது வசனம். அப்பொழுது கர்த்தாவே, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, போதும் பாருங்க, இந்த ஒரு இக்கட்டான ஒரு ஆபத்தான நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையின் பல பக்கத்திலிருந்து நாம் வந்தாலும், ஒரு அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், எசேக்கியா செய்த ஒரு காரியம், சுவர் பக்கமாக திரும்பினான், ஆனால் அவனுடைய மனம் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. அப்பொழுது கர்த்தாவே, நான் உமக்கு முன்னாடி உத்தமமாய் இருந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான், கண்ணீர் சிந்தினான். இந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு வேகமான பதில் ஆண்டவரிடத்திலிருந்து, எந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன், நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க செத்து போவீங்க, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன அதே வாயால உங்க விண்ணப்பத்தை கேட்டுட்டாரு, கர்த்தர் உங்க கண்ணீரை பார்த்துட்டாரு. எனவே உங்க விண்ணப்பத்துக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுத்து உங்களுடைய வாழ்நாள 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறேன் என்று ஒரு இமீடியட் ஆன்சர் வருகிறது. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய காரியங்களும் இப்படியாய் கூட மாற முடியும். அநேக வருடங்கள், அநேக நாட்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கிடைக்கல, அப்படி என்று இருந்தாலும் கூட இன்றைக்கு எசேக்கியாவின் காரியங்களில் இருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் அந்த வசனத்தை படிக்கலாம். 3வது வசனத்தை நம்முடைய மனதில் நிறுத்தும்படியாக, கர்த்தாவே,
நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீருக்கும் நம்முடைய கதறலுக்கும் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் என்கிற உண்மை இந்த கால நேரத்தில் உங்களை நோக்கி வருகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிற நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மை ஆட்கொண்டவர், நம்மை அழைத்தவர் யார் என்றால், நீ எப்படியாவது இரு, நீ எப்படியாவது கெட்டு போய்விடு என்று நினைக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க பார்த்து கொண்டிருந்தா உங்க சூழ்நிலை என்ன, உங்க நிலை என்ன, உங்க நிலவரம் என்ன, அந்த நிலவரத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், உங்க விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்குண்டான மறு உத்தரவை அவர் கொடுக்கிறார். என்னுடைய செய்திக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். என்னவென்றால், விவேகமான ஜெபம். என்ன சொல்லுங்க? விவேகமான ஜெபமும் விரைவான பதிலும். நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு கொஞ்சம் பதில் தாமதமா வருது, இல்லைன்னா வராம போய்கிடுது. ஆனா இங்க எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையிலே 3 இடங்களிலே அவர் ஜெபம் செய்திருக்கிறார். ஆனால் 3 இடங்களிலேயும் அவருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் வேகமான பதில் வருகிறது. அந்த 3 இடங்களுடைய ஜெபத்தையும் அதற்கு வந்த பதிலையும் ஜெயத்தையும் பார்த்துவிட்டு நம்முடைய காரியங்களும் அப்படியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படியாய் காரியங்கள் மாறுதலாய் முடிய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த கால நேரத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த செய்தியை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்க கேட்க போறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கீங்க தெரியாது. ஆனா இந்த 3 ஜபங்களையும் சொல்லிவிட்டு அந்த சூழ்நிலையை, அந்த பின்னணியை பார்த்துட்டு நம்முடைய காரியங்களும் காறுதலாய் முடியும், நம்முடைய ஜபங்களுக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்கிற உத்தரவாதத்தோடு நாம கடந்து செல்ல வேண்டும். முதலாவது, இந்த ஜபத்தை எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிற பொழுது அவங்க மருத்துவத்தை பார்ப்பாங்க, பரிகாரங்களை பார்ப்பாங்க. ஆனா எசேக்கியா செய்த ஒரு காரியம், அவன் தேவனை நோக்கி பார்த்தான். தன்னுடைய எந்த சூழ்நிலையிலேயும் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல மறு உத்தரவு கிடைக்கும் என்கிற ஒரு உத்தரவோடு அவன் மற்றொரு இடத்திலே செய்த ஒரு ஜெபத்தை நாம பார்க்க முடியும். எடுத்து படிங்க பார்க்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம், 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19-20 வசனங்களை நாம பார்க்கலாம். இந்த எசேக்கியாவை குறித்த இந்த காரியங்கள் வேதத்தில் 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து முதலாவது இந்த காரியத்தை நீங்க குறித்து கொண்டு வீட்டில் போயிட்டு ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு 3 அதிகாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நீங்க படிக்கிற பொழுது இதனுடைய காரியங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது அந்த வேத பகுதியை நான் சொல்லிவிடுறேன், அதுக்கப்புறம் இதை படிக்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 30வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதோடு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை படிங்க. அதோடு மாத்திரமல்லாமல் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18, 19, 20 இந்த 3 பகுதிகளையும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் இதனுடைய முழு விவரமும் உங்களுக்கு நன்றாக புரியும். இப்பொழுது 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 19, 20வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19, 20 படிங்க பார்க்கலாம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, எசேக்கியா அவர்களுக்காக, அதாவது யூத ஜனத்துக்காக, தம்முடைய ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு
ஏற்ற சுத்தாங்கம் அடைந்திருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் பாருங்க, கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு காரியம், தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடைந்திருந்தாலும் அல்ல, அடையாதிருந்தாலும் கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். பாருங்க, இங்கே முதலாவது எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அந்த அதிகாரத்தினுடைய முதலில் இருந்து பார்க்கிற பொழுது பல வருடங்களாக ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு நேராக தங்களுடைய முகத்தை திருப்பாமல் தங்களுடைய முதுகை காட்டினவர்களாக, விளக்கை ஏற்றாமல், அந்த பஸ்காவை கொண்டாடாமல் அநேக நாட்கள் இருந்தபடினாலே எசேக்கியா என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனத்தை கூட்டுகிறார். ஆலயத்திலே ஆசாரிகளை அழைக்கிறார், லேவியரை அழைக்கிறார். ஆலயத்தின் பணிமுட்டுகளை முழு ஆலயத்தையும் அவர் சுத்திகரித்து மீண்டும் பஸ்காவை ஆசாரிக்கும்படியாய் அங்கே ஒரு பெரிய ஆயத்தங்களை செய்கிறதோடு மொத்தத்திலே முழு ஆலயத்தையும் ஜனங்களையும் சுத்திகரிப்புக்குள்ளே நடத்துகிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை அந்த அதிகாரத்தோட துவக்கத்திலிருந்து பார்க்கலாம். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்படி அந்த 2 நாளாகமம் 29வது அதிகாரத்தினுடைய சுத்திகரிப்பின் காரியங்கள், பரிசுத்த பாக்குதலின் காரியங்களை முழுவதுமாக சொல்லிவிட்டு 30வது அதிகாரத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறார். அப்படி நடைமுறைப்படுத்துகிற பொழுது ஒரு கூட்டம் இன்னும் தங்களிலே சரியான சுத்திகரிப்பை, பரிசுத்தம் இல்லாததாக அங்கே காணப்படுவதாக அதை உணர்ந்து தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிற முதலாவது விண்ணப்பத்தை தான் இப்பொழுது நம்ம படிக்கிறோம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலோ, இன்னும் உமக்கு ஏற்ற அந்த சுத்திகரிப்பு, மறுரூபம், ஒரு பரிசுத்தத்தை அடையாதிருந்தாலும் எசேக்கியா என்ன சொல்றாரு பாருங்க. கிருபையுள்ள தேவன், படிங்க, கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்று விண்ணப்பம் செய்தான். உடனே ஆன்சர் வருது, சீக்கிரமா வருகிறது. அந்த 30வது வசனத்தையும் படிங்க பார்க்கலாம். 20வது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அங்கே ஒரு மனிதன் விண்ணப்பம் செய்தது நிமித்தமாக முழு ஜனத்திற்கும், ஊழியக்காரர்களுக்கும், அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை செய்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவரே உமக்கு ஏற்ற பரிசுத்தம் ஒருவேளை என்னிடத்துல காணப்படல, வாஞ்சிக்கிறேன், உமக்கு பிரியமானதை தான் செய்யணும், உமக்கு பிரியமானதை தான் பேசணும், உமக்கு பிரியமானதை தான் நான் கேட்கணும், எல்லாமே உமக்கு பிரியமானதை தான் நான் எல்லாமே செய்யணும், உமக்கு பிரியமாய் வாழ நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருந்தாலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மால் அப்படி செய்ய முடியாத நேரத்தில் தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு ஜெபித்த இந்த எசேக்கியாவை போல, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக வருகிற அந்த சுத்தாங்கம் என்னிடத்திலே இல்லாமல் இருந்தாலோ உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் அந்த புதிதாக தேவனிடத்திலே வரக்கூடிய அந்த கிருபையை கொஞ்சம் பற்றி கொள்ளுகிற பொழுது தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் தன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருந்த ஆலயத்திற்கு அனுதினமும் அதிகாலையில் சென்று ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார். அப்படியாக ஒரு மழை காலத்திலே தன்னுடைய வீட்டை கடந்து காலையில் எழுந்து ஆயத்தமாகி அந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன அந்த மழை நிமித்தமாக ஒரு சிறிய நீர் குட்டை போல் அங்கே இருக்கிறது. அதை கிராஸ் பண்ணி போகிற பொழுது ஒரு சிறிய மேடான பகுதி கால்களில் தட்டுப்பட்டு சேற்று அந்த உடையிலே சேறு பட்டு விடுகிறது, கால்களிலே சேர். அதனால் என்ன பண்ணாரு, திரும்பவுமாய் வீட்டுக்கு சென்று தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு திரும்பமாக வருகிறார். திரும்ப வருகிற பொழுது அதே இடத்திலே அப்படியாக ஒரு சின்ன ஒரு தடுக்கல் ஏற்பட்டு
திரும்பவும் அவருக்கு ஒரு தடை ஏற்படுகிறது. மீண்டுமாக வீட்டுக்கு போகிறார். மீண்டுமாக தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வருகிற நேரத்திலே அங்கே ஒரு உருவம் ஒரு விளக்கோடு வெளிச்சத்தோடு தன்னுடைய கையில் ஏந்தினபடி அங்கே நின்று கொண்டு அந்த மனிதருக்கு மீண்டுமாய் அந்த இடத்திலே அந்த தடுக்கல் அந்த சேற்றிலே கால் படாதபடிக்கு அவர் ஆலயத்தின் வாசலுக்குள்ளே போகும்படியான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா இவ்வளவு காலையிலே எனக்கு உதவி செய்யும்படியாக உன்னை அனுப்பினது யார், நீ யார் என்று காட்டுகிற பொழுது, நான் தான் பிசாசுகளின் தலைவன். பிசாசுகளின் தலைவனா, சாத்தானுக்கு அதிபதியா இருக்கிற நீ எனக்கு உதவி செய்கிறாயா என்று கேட்ட பொழுது அந்த சாத்தான் சொன்னது, முதலாவது நீ ஆயத்தமாகி வருகிற பொழுது ஒரு தடுக்கல் ஏற்பட்டது. அப்பொழுது உனக்கு உன்னுடைய ஆடையெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அப்பவும் நீ முனகாம நீ முறுமுறுக்காம தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்கிற உன்னுடைய உள்ளத்தை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விட்டார். அடுத்து நீ இரண்டாவது தடவை வரும்பொழுது அப்பொழுதும் தேவனை தேடுகிற, தேவனை கிருபையை பற்றிக்கொள்ள, தேவனை பலத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற போது இரண்டாவது தடையை நான் தான் உனக்கு அந்த தடுக்கலை ஏற்படுத்தினேன். ஆனால் அப்பவும் நீ ஆண்டவரை தேடுகிற அந்த மனம், அந்த தேவனுடைய அந்த அனுகுணமான துணையை பற்றிக்கொள்ள நீ வந்த பொழுது உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். முதலாவது தடவை உன்னை ஆசீர்வதித்தார், இரண்டாவது தடவை உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டார், மூன்றாவது தடவை உன்னுடைய தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் தயாராக இருக்கிறார் என்பதை பார்த்து நீ எங்கே மூன்றாவது தடவை தடுக்கி விழுந்து உன்னுடைய தேசத்தின் ஜனங்களை உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக உன்னுடைய ஜபத்துக்கு நேராக நடத்து என்று நீ தடுக்காமல் நீ நேராக சர்ச்சு உள்ள போயிடுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு வேண்டிய அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக நான் வந்து நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் மேல அவருக்கு இன்னும் அதிக அன்பு பாசம் எழுந்து விட்டதாம். இந்த கால நேரத்தில் எனக்காக என்னுடைய ஜபத்தை தடுக்காமல் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்காமல் பிசாசு பயப்படுகிறானே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அந்த மனிதன் துதித்தானா, ஜெபித்தானா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, என்னுடைய ஜனத்துக்காக என்று தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது நமக்கு மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுகூலமான ஒரு சூழ்நிலை அவர் ஏற்படுத்தி தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்கே எசேக்கியா முதலாவது ஒரு விண்ணப்பம் செய்கிறான். என்ன ஆண்டவரே, என் ஜனத்துக்கும் என் ஜனம் உம்மை தரிசிக்கிற, உம்மை பின்பற்றுகிற, உம்மை சார்ந்திருக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பரிசுத்தம் இல்லைன்னாலும், அந்த சர்வாங்க சுத்தாங்கம் இல்லை என்றாலும் கிருபையுள்ள தேவன் அவர்களை மன்னிப்பீராக என்று கேட்ட உடனே அவருக்கு பதில் கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு ஜெபம் செய்கிறார் பாருங்க, என்ன பதில் பாருங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14 to 19 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 19, 20வது வசனத்தை நாம இப்பொழுது படிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை படிக்கலாம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று. எசேக்கியா ஆண்டவரை குறித்த எப்படிப்பட்ட அறிவை கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது. ஏசாயா திரும்பவும் வராரு, அங்க எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டாரு. அதனுடைய பதில நாம இங்க படிக்கலாம், எடுத்து படிக்க பார்க்கலாம். அதே 19வது அதிகாரம் 34, 35வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஏசாயா இந்த பதில சொல்லி அனுப்புறார். அப்புறம் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 109,000
1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். செத்த பிணங்களாக. இங்கே இரண்டாவது ஒரு சூழ்நிலையிலே இந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றாரு. என்னன்னா, இவர் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த பொழுது 25 வயதுல இவர் ராஜாவாயிராரு. 29 வருஷம் இவர் ரொம்ப அழகா தன்னுடைய காரியங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கவனிங்க, அப்பொழுது பாபிலோன்லேருந்து இந்த சனகெரிப் ராஜா வராரு. அவருடைய தளபதியாக ரப்சாக்கே என்கிற ஒரு தளபதி அனுப்பி ஜனங்களையும் அந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை மனமடி வாக்கும்படி அவங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையையும் இந்த எசேக்கியா ராஜா மேல வைத்திருக்கிற அந்த மரியாதையும் கெடுத்து போடும்படியான தேவையில்லாத மனமடி வாக்குகிற வார்த்தைகளை சொல்றாங்க. இன்றைக்கு நம்மை நோக்கி கூட பல விதங்களிலே பல வார்த்தைகள் வரலாம். அவர் சொன்ன வார்த்தை, அந்த பகுதியை எடுத்து படிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் உங்க மலத்தை சாப்பிடுவீங்க, உங்க சிறுநீரை குடிப்பீங்க. இந்த சூழ்நிலைக்கு இந்த பாபிலோனின் ராஜாவாகிய சனகெரிப் செய்வாரு. ரப்சாக்கே என்கிற அந்த படைத்தலைவன் இதை உரைக்கின்ற பொழுது ஜனங்கள் எல்லாம் மனமடி வராங்க. ஆனா இந்த சூழ்நிலையில எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அங்கே கர்த்தரை குறித்த, ஓ கர்த்தாவே, நீர் சகல ஜனத்திற்கும் ராஜரிகம் பண்ணுகிறவர் என்று அவர் தேவனை அறிந்திருக்கிற அறிவு அங்கே வெளிப்படுகிறதோடு மாத்திரமல்ல, பதில் உடனடியா வருகிறது. பதில் என்ன தெரியுமா? அந்த ராத்திரியிலே ஒரே ஒரு தேவ தூதன் அந்த பாளையத்தில் இறங்கி 1,85,000 அந்த பாபிலோனிய சனகெரிப் ராஜாவுடைய ஆட்களை வெட்டி பிரேதங்களாக மாற்றி விடுகிறார். காலையில பார்க்கிற பொழுது எல்லோரும் செத்த பிரேதங்களாக பிணங்களாக காணப்படுகிறார்கள். எசேக்கியாவின் ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வந்துச்சா இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எசேக்கியா பண்ண முதலாவது அந்த ஜெபத்துக்கும் பதில் வந்தது. இந்த இரண்டாவது ஜெபத்துக்கும் பதில் வருகிறது. அடுத்த ஒரு ஜெபம் பாருங்க, என்ன பாருங்க. முதலாவது நான் சொன்ன கிருபையுள்ள தேவன் அந்த சுத்தாங்க கிருபையை அழித்து என் ஜனங்களை மன்னிங்க போது பதில் கிடைக்கிறது. இங்கே தேவ தூதனை அனுப்பி அந்த பாளையத்தில் காணப்படுகிற எல்லாரையும் வெட்டி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இதெல்லாம் முடிச்சிட்டு கடைசியில தான் தன்னுடைய அந்த அந்திமன நாட்களில் இவருக்கு அந்த பிளவை கேன்சர் வியாதி வந்து ஏசாயா வந்து சொல்லி, உன் காரியத்தை சரிப்படுத்துங்க, நீங்க மரணம் அடைவீங்க, செத்து போவீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அப்பொழுதும் நீ மறிக்க மாட்டீங்க, ஆண்டவர் கர்த்தர் உங்க வயசுல 15 வருஷத்தை கூட்டுகிறார் என்கிற ஒரு வசனம் வந்து அவருக்கு சுகம் கிடைக்கிறது. 15 வருஷம் உயிரோடு. இப்படிப்பட்ட 3 இடங்களிலும் வீட்டில் போய் இன்னும் நல்லா நீங்க படிச்சு பாருங்க, அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். 3 இடங்களிலும் இந்த எசேக்கியாவின் ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வருவதற்கு காரணம் என்ன? அதை சொல்லிட்டு நீங்களும் நானும் கூட இப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாய், ஒருவேளை மரணம் ஏற்படுகிற சூழ்நிலை, மரணத்தை ஏற்படுத்துகிற ஒரு காலகட்டம் அதுவாக இருந்தாலும், எதிரிகளுடைய சூழ்நிலை, நம்முடைய எதிரிகள் நம்மேல வந்து நம்மை மனமடிவடைக்கூடிய சூழ்நிலையாய் இருந்தாலும், அல்லது தேசத்தின் சூழ்நிலையாய் இருந்தாலும், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை மாறுதலாய் மாற்றி போக கர்த்தர் மாற்றுவார். அவரால் அதை முடியும் என்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது எசேக்கியனுடைய இந்த ஜெபங்களுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு இன்ஸ்டன்டான அந்த பதில் வருவதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அங்கே நேரத்திற்கு ஏற்றபடி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் நம்முடைய வேதத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே அவருடைய அந்த ஜெபத்திற்குண்டான சில வழிமுறைகளை அங்கே கர்த்தர் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பாருங்க, நம்முடைய ஜெபங்களுக்கும் மிக வேகமான பதிலை வருவதற்கு சில வழிமுறைகளை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டியதா இருக்கிறது. இங்கே எசேக்கியாவை பார்க்கிற பொழுது 3வது வசனத்தில் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் செய்தானாம்,
கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, ஒருவேளை மனிதர்கள் அல்லது பெரியவர்கள் நம்முடைய காரியங்களை சில நேரங்களிலே புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், நம்முடைய மனசாட்சி நமக்கு ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். என்ன? நான் கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்கிறேன், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்கிறேன் என்கிற ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் சில நேரத்தில் நான் வேலை செய்கிற பொழுது அநேக ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். இங்கே பேஷண்ட்ஸ் பார்க்கிற பொழுது பல மணி நேரங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பெரிய ஆள்கள், கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆள்கள், சில போலீஸ் துறையில் இருக்கிற அதிகாரிகள், சில கலெக்டரேட்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து நான் உடனே சீக்கிரமாக என்ன பார்க்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தங்களை துரிதப்படுத்துவாங்க. எனக்கு உள்ள போராட்டமாக இருக்கும். நான் இவங்களுக்கு உதவி செய்கிறதா, என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் மனுஷருக்கு பிரியமாய் காரியங்களை ஊழியத்தை செய்வானால் நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்க மாட்டாய் என்கிற வசனம் அடிக்கடி என் காதில் தொலிக்கிறது உண்டு. அதனால் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய காரியத்தை நான் செஞ்சு விட்டு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுமோ பண்ணிவிட்டு என் காரியத்தை நான் செய்வேன். அவர்கள் உடனடியாக என்னிடத்தில் வந்து, கொஞ்சம் நான் இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வரேன், நீங்கள் எனக்கு பிரியமானதை செய்யலையே, எனக்கு சரியாக என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது அவங்களுடைய பார்வையிலே ஒரு தவறான கோணத்தில் என்னை பார்த்தாலும், என்னுடைய மனசாட்சியும் கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி காணப்படுகிறேன். ஒரு நாள் இதுக்கு முன்னாடி இருந்த டைரக்டரோட மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசானவங்க வந்தாங்க, நல்ல படித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, நான் இப்படிப்பட்ட இதில் வரேன், இப்படி சொல்லுங்கள் அவங்ககிட்ட. நான் சொல்லிவிட்டு சைலண்ட் ஆகிட்டேன். ஆனால் அவங்க அந்த சீக்வன்ஸ் படியே பார்த்துட்டு, டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப நல்ல படித்தவர்கள், பெரிய டைரக்டரோட மனைவி அந்த பெரிய டாக்டரை பார்த்துட்டு வந்தாங்க. நான் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வேலைகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்படிப்பட்ட ஆளுங்களாம் வந்தாலும் நீங்கள் உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சீங்க, யாருக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக செஞ்சீங்க அப்படின்ட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணி போனதோடு மாத்திரமில்லை, உள்ள அந்த டாக்டர்கிட்டையும் போய் சொல்லுனதுனால அவங்களுடைய பார்வையில் இன்னும் நான் அதிக மதிப்புள்ளவனாக காணப்பட்டேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை போல வந்தாலும், கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி காணப்படுகிறேன். எனக்கு அருமையான இங்கே எசேக்கியா ஆண்டவர் அப்பாரு துவர் பக்கமாக திருப்பி சொல்லுகிற காரியம், நான் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டேன், என்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்த வந்தபடியெல்லாம் செய்தேன் என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில், அவன் மேடைகளை அகற்றினான், சிலைகளை தகர்த்தினான், விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். பாருங்க எவ்வளவு அழகா ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். அந்த 2 நாளாகமங்களின் புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது அவன் ஆலயத்தை எப்படிலாம் 30வது அதிகாரத்தில் அந்த 29 30வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவன் ஆலயத்தை எப்படிலாம் சுத்தம் பண்ணான். லேவியர்களை அழைக்கிறான், தன்னுடைய ஜாதி ஜனத்தெல்லாம் அழைக்கிறார், ஆலயத்தை சுத்தம் பண்ணினான், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறான், லேவியரை ஆசாரியர் அழைக்கிறான், அந்த பரிசுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். எகிப்திலிருந்து எப்படிலாம் அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு தங்களுடைய முதுகை காட்டினார்களே ஒழிய தங்களுடைய முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பவில்லை. இப்படிப்பட்ட ஜனத்தின் சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறதுக்கு மத்தியிலே அவர் ஆலயத்தை சுத்தப்படுத்துறாரு, அந்த விக்கிரக தோப்புகளை வெட்டுறாரு. அதுல அந்த ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மேடைகளை அகற்றினான், ஹை பிளேசஸ். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய காரியங்களிலே எந்தெந்த காரியத்துக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம், கர்த்தரை விட வேற ஏதாவது காரியங்களுக்கு நம்ம உயர்ந்த இடங்களை கொடுத்திருந்தோமானால் அவைகள் தான். அப்படிப்பட்ட மேடைகளை நாம் அகற்ற வேண்டும். அடுத்து சிலைகளை தகர்த்தினான். ஆங்கில வேதாகமத்திலே பிரேக் த இமேஜஸ். அநேக பிம்பங்களை நாம வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலைகள், விக்கிரகங்கள் மாத்திரம் சிலைகள் அல்ல, தேவனுக்கு சமமாக அநேக காரியங்களை, அது என்னுடைய தொழிலா இருக்கலாம்,
என்னுடைய சொந்த விருப்பமா இருக்கலாம், ஆசைகளா இருக்கலாம். இவைகளை எல்லாம் நான் விக்கிரகங்களை போல வைத்து கொண்டிருக்கிறேன். அவைகளை தகர்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்த பொழுது மோசே விண்ணப்பம் பண்ணி ஒரு உயரத்திலே ஒரு கம்பத்திலே மோசே அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களிலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அங்கே வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்தபொழுது அதை பார்த்தபோது சுகம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நாட்களிலே இருந்து எசேக்கியா நாட்கள் வரைக்கும் அந்த நிகுஸ்தான் என்று சொல்லப்படுகிற அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டு அதற்கு தூபம் காட்டி கொண்டிருந்தார்கள். என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில அடையாளங்களை, சில காரியங்களை காட்டி நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தார். அதையே நாம ஒரு விக்கிரகமாக, அடையாளமாக வைத்துக்கொண்டு தேவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், எசேக்கியா என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த நிகுஸ்தான் என்று சொல்லப்படுகிற தேவனே சொல்லி மோசேயால உயர்த்தி வைக்கப்பட்டிருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து அதை தூளாக்கி அக்கினிலே சுட்டெரிக்கிறான். எவ்வளவு ஒரு பெரிய தைரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் பாருங்க. என் ஜனங்க அதை ஒரு விக்கிரமாக மாற்றிவிட்டு தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகிற காரியங்களை விட்டு வேறே பக்கமாக திரும்புகிறார்கள் என்கிறமாக அந்த மோசே பண்ணிவித்த அந்த காரியங்களையே தூளாக்கி போட்டு ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிற அந்த காரியத்தை கர்த்தர் நினைவிலே வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அதுல 5வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜ்யங்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. சாலமோனை குறித்து சொல்லும்போது இவனை போல ஞானம் பெற்றவன் யாரும் இல்லை. இப்படி ஒவ்வொரு ராஜாக்களும் ஒரு விசேஷித்த காரியங்களை சொல்றாங்க. ஆனா எசேக்கியா ராஜாவை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில இவனை போல யாரும் இல்லை. இப்படி அநேக காரியங்கள் சொல்லிவிட்டு 6வது வசனத்தையும் படிச்சிருங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். அவரையே சார்ந்திருந்தான். எனக்கு கர்த்தர் தான், என்னுடைய வாழ்வோ சாவோ என்னுடைய அரசாட்சியோ எல்லாவற்றிலுமே கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பாருங்க, கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவனுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். மோசேயால உண்டு பண்ணிருந்த அந்த நிகுஸ்தான் என்கிற அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். ஆனா கர்த்தர் மோசேக்கு என்ன கற்பனைகளை, வார்த்தைகளை கை கொள்ளும்படி கொடுத்தாரோ அதை படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தான். இவையெல்லாம் நடத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த அந்த எசேக்கியா மரண வியாதி இருக்கிற பொழுது யோசிச்சு பாருங்க. நானாக இருந்தால் நேராக அவசர பிரிவுக்கு ஓடி இருப்பேன். பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்த்துருப்பேன். எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பேன். எவ்வளோ பணத்தை செலவழிக்கணுமோ, இன்னும் செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் எசேக்கியாவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், சுவர் பக்கமாய் திரும்பினான், மனதை கர்த்தர் பக்கமாய் திருப்பினான். ஆண்டவரே என்று அவன் அந்த விண்ணப்பம் செய்தான். உமக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடந்து கொண்டேனே, உம்மை சார்ந்திருந்தேனே, உண்மையில நான் நம்பிக்கை வைத்திருந்தேனே. எனக்கு அப்பா என் தாத்தாவான தாவீது சொன்னபடியெல்லாம் நான் நடந்தேனே. விக்கிரக தோப்புகளை எல்லாம் எடுத்து போட்டேனே. என்னுடைய மற்ற எல்லாம் இந்த மேடைகளை, சிலைகளை, விக்கிரக எல்லாத்தையும் உண்மையே சார்ந்திருந்தேனே. இந்த கால நேரத்தில் நாம் எந்த விக்கிரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எதை எனக்கு இதுதான் முக்கியம்னு நம்ம வைத்துக்கணும்? எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு ஆண்டவரே என்று அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக, நம்முடைய கண்ணீரை காண்கிறவராக இந்த மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நீ எப்படியாச்சும் அழுதுட்டு போ. நம்முடைய வேதத்தில் பார்க்கிற பொழுது
கண்ணீர் விடுவதற்கும் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படுவதற்கும் நமக்கு இந்த வேதம் சொல்லி தருகிறது. சந்தோஷமாயிருங்கள், இன்னும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் சொல்லுகிற அதே வேதம் தான் அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள் என்றும். பாருங்க, இது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக விளங்குவது எசேக்கியாவினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது என்ன தெரியுமா? எடுத்து படிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம் படிக்க பார்க்கலாம். மனாசே ராஜாவாகிற போது, அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சிருங்க, முந்தின அதிகாரத்துல கடைசி 21வது வசனம். எசேக்கியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின், பாருங்க, 15 வருஷம் முடிச்சிட்டு அவர் செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா படிங்க. அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானார். பாருங்க, எசேக்கியாவுடைய பிள்ளை மனாசே அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக மாறுகிறான். அடுத்த வசனம் படிச்சிருங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாய் இருந்து 12 வயதாய் இருந்தான். நான் அநேக நேரங்களில் யோசித்து பார்க்கறது உண்டு, ஏன் எசேக்கியாவுக்கு கூட்டு கொடுத்தாரு, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கூட்டி கொடுக்கலாமே, ஏன் 15 வருஷம்? பாருங்க, அவனுடைய பிள்ளை மனாசே 12 வயது ஆகிற வரைக்கும் எசேக்கியா உயிரோடு இருந்து தன் பிதாக்களுடைய கல்லறையில் அவன் வைக்கப்பட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜென்மத்தின் வரலாறு பார்க்கிற பொழுது எசேக்கியாவுக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசு இல்லை. இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அந்த யூதர்களுடைய வழியில பிறக்கிற பொழுது எசேக்கியாவுக்கு பிறகு ஒரு ஆண் வாரிசு இல்லாதபடினாலே இயேசு வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க வேண்டிய இந்த எசேக்கியா ராஜாவுக்கு பிற்பாடு அந்த ஆண் வாரிசு இல்லாதபடினாலே ஒரு மிகப்பெரிய பிதாவினுடைய திட்டம் வெளிப்படுவதற்கு எசேக்கியாவுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கு ஒரு நேரம் இருக்க வேண்டியதாக இருந்தது. அதனுடைய திட்டப்படி கர்த்தர் எசேக்கியாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்து தன்னுடைய மகனுக்கு 12 வயதாகிற வரைக்கும் அவன் உயிரோடு இருந்து அதற்கு பிற்பாடு மரித்தான். என்ன சொல்ல வரேன், அநேக நேரத்தில் இப்படியா ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு எனக்கு கூட 15 வருஷத்தை கூட்டி கொடுங்களேன், அவர்களுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுங்களேன். பாருங்க, எனக்கு பிரியமான, அப்படி ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் வேதத்தின் காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிதாவினுடைய திட்டம் இங்கே இன்னும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறபடினாலே இந்த 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். பவுலினுடைய ஒரு ஜெபம் கேட்கப்படாம சாத்தானுடைய தூதன் கொட்டுகிறதா இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்ட பொழுது சவுலுக்கு அந்த பதில் வரனே தெரியுமா வந்தது, என் கிருபை உனக்கு போதும். சாத்தான் உன்னை கூட்டிக்கிட்டு தான் இருப்பான், ஆனா என் கிருபை உன்னை தாங்கி கொண்டே இருக்கும். இயேசு ஜெபம் பண்றாரு கெத்செமனி தோட்டத்தில், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாடுகள் என்னை விட்டு நீங்கட்டும். நீக்கி போட்டுட்டாரா பிதாவாகிய தேவன்? இல்லையே. இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பின் திட்டம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் வர வேண்டியதா இருக்கிறது. ஆனபடியாலே என் மகனே, இந்த பாடுகளை நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தூதர்களை ஏற்பாடு செய்து உதவி செய்தர ஒழிய அந்த பாடுகளின் வழியாக அவன் நடந்துதான் போக வேண்டியதா இருந்தது. இப்படி அநேக இடங்களில். ஆனால் தானியேல் ஜெபிக்கிறாரு, நீ வேண்டிக் கொள்ள போது காரியம் வெளிப்பட்டது. ஆனா அவருக்கு அந்த பதில் கிடைப்பதற்கு 21 நாட்கள் ஆனது. இப்படி அநேகருடைய ஜெபங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவிடத்தில் நான் பல நாட்களாக ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு ஜெயம் வரலன்றீங்களா? நம்முடைய ஜெபத்தை மாற்றுவோம். தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய கண்ணீரை அவர் கண்டு ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். நாம் திருந்த வேண்டிய, நாம் மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுகிற பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை கிருபையால பலத்தால இடைக்கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்கு, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியாவினுடைய தகப்பனே, அந்த விவேகமான ஜெபத்தை கேட்டு விரைவான பதிலை கர்த்தர் கொடுத்தீரே.
எங்களுக்கும் தகப்பன் அநேக காரியங்களில் நாங்கள் புரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு ஜெபத்தின் காரியங்களையும் ஜெயத்தின் காரியங்களையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் எங்களை ஜெபாவியால் நிரப்பி, ஒரு கண்ணீரின் மன்றாட்டின் ஜெபாவியால் நிரப்பி, அப்பா உம்முடைய மகிமைக்கு எத்தனமாக நாங்கள் ஜெபிக்க, பிதாவின் மனதை தகப்பனை புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க, எங்களுடைய கண்ணீருக்கும் எங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் ஜெயம் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீங்க. நன்றி. தொடர்ந்து எங்களுடைய காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்றீங்க. நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சவகாசம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.